அனைத்து மாணவர்கள் மற்றும் வேலை நாடுனர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ந்து வரும் பல முன்னணி துறைகளிலிருந்து தலை சிறந்த வல்லுநர்களை கொண்டு இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஆர்கிடெக்ட்ஸ் தொடர்பாக நம்முடன் உரையாட வந்திருக்கும் சிஆர் நாராயணராவ் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெடின் மேனேஜிங் டைரக்டர் திருமதி சுமித்ரா மேம் அவர்களை வருகை என வரவேற்கிறோம். வணக்கம் மேம். வணக்கங்க. எஸ் மேம். மேம், ஆர்கிடெக்டில் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் அண்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போது சாஃப்ட்வேர்னா நான் there are 2 or 3 different kinds of சாஃப்ட்வேருங்க. இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராஜெக்டில் வந்து இந்த க்ரியேட்டிவ் ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் இந்த க்ரியேட்டிவ் டைப் ஆஃப் ஈஸி டு யூஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸ்கெட்சப்புன்னு ஒன்று, அந்த மாதிரி there are few சாஃப்ட்வேர்ஸ். அது ஒரு அளவுக்கு என்ன பண்ணோன்னா வந்து இந்த பில்டிங்கோட லுக்கு, அதாவது எக்ஸ்டீரியர் லுக்கோ இல்லை இன்டீரியர் லுக்கோ, அது மட்டும்தான் அது டு தட் எக்ஸ்டென்ட் அது வந்து அந்த சாஃப்ட்வேரில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த இமேஜஸை வந்து கிளைண்ட்டுக்கு காமிச்சிட்டு இப்படி தான் இருக்கும் உங்கள் பில்டிங், நாங்கள் கட்டி முடிச்ச உடனே இப்படி தான் இருக்கோன்னு அந்த லுக்கு காமிக்கிறதுக்கு தட் இஸ் வாட் இஸ் யூஸ்ஃபுல். தட் இஸ் டன் இன் த பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்போது அந்த லுக்கு, அந்த ஃபீல், அந்த பில்டிங்கோட சைஸு அதெல்லாம் வந்து கிளைண்ட் அப்ரூவ் பண்ண அப்புறம் நம்ம வந்து இந்த சப்மிஷனுக்கு ட்ராயிங் அப்ரூவலுக்கு சப்மிஷனோ டெண்டருக்கு சப்மிஷனோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேறு மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், அது வந்து மோர் டெக்னிக்கல் சாஃப்ட்வேர்ஸ். அது வந்து பக்காவாக பில்டிங்கை எப்படி இருக்கும், இந்த காலமெல்லாம் கரெக்டாக இருக்கணும், டாய்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணி அது பண்ணுறதுக்கு தெர் ஆர் சாஃப்ட்வேர்ஸ், 2D சாஃப்ட்வேர் as well as 3D சாஃப்ட்வேர். அதாவது 2Dனா வந்து வெறும் ஒரு பிளான் ஃப்ளாட்டாக இருக்கும். 3D சாஃப்ட்வேர்னால் இன்க்ளூடிங் தி ஹைட் ஆஃப் த பில்டிங், எலிவேஷன் எல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்கு அது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ AutoCAD, the most popular software today is AutoCAD. But AutoCAD ஆட்டும் there are many different types of softwares. There is something called Ares Commander, ZWCAD, G-Star, அந்த மாதிரி different softwares are available for doing the 2D drawing. அதே மாதிரி நம்ம 3D பண்ணுறதுக்கு ரெவிட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ ரெவிட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல். அதில் வந்து நீங்கள் வந்து காலமோட சைஸோ ஸ்டீலோட சைஸு அது எல்லாமே கேப்சர் பண்ணலாம். ஏசி டக்டிங்கை கேப்சர் பண்ணலாம். லைட் ஃபிட்டிங்கு, லைட்டோட வயரிங்கு, ஸ்விட்சு எல்லாமே கேப்சர் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் டூல். அது வந்து இன்க்ரீஸிங்லி நிறைய பேர் ரெவிட் யூஸ் பண்ணுறாங்க. ரெவிட்டை யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்குன்னு ஒரு மாடியூல் ஒன்று இருக்குது, பிம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி தட் ஆல்சோ ஒர்க்ஸ் ஆன் த க்ளவுட். ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா த பில்டிங் கட்டி முடிச்சப்புறம் எல்லாமே அதில் கேப்சர் ஆகும். ஆல் த எக்யூப்மெண்ட், ஏசி, ஏச்யூஸ், லைட்டிங் எல்லாமே, லிஃப்ட்டு, டிஜி, டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் கேப்சர் ஆகிடும் அதில். அண்ட் ரிமோட்டில் உட்காந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் மேனேஜர் யாரானு இருந்தாங்கன்னா அவங்க அதில் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணலாம். இப்போது இந்த டிஜி ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, லிஃப்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரன்னிங் அனாலிட்டிக்ஸ். ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏதோ பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை, இது வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணி அந்த பிரேக் டவுன் அண்ட் லாஸ் ஆஃப் டைமை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு there are lot of these uses are there. So some of these tools are very very powerful. அது இல்லாமல் ஆன்சிலரி சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ், the STAD Pro, ETAB, SAFE, there are so many of those. அது இல்லாமல் நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பவர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. ஏசி லோடு, ஹீட் லோடு, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏசி டன்னேஜு அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ there are the main design tools, then there is the production tool, architectural production tools. நான் இப்போ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸில் ப்ரொடக்ஷன்னு சொன்னீங்க, இப்போ கார் ஃபேக்ட்ரிக்கு போய் ப்ரொடக்ஷன் சொன்னீங்கன்னா அது காரு, ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃபீஸில் போய் ப்ரொடக்ஷன் சொன்னீங்கன்னா ட்ராயிங்கு. ஆமாம், ட்ராயிங்ஸ். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டூல்ஸ் இருக்குது. அப்புறம் அலைட்
சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது டு ஹெல்ப் யூ மேக் தீஸ் பில்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. மேம் இப்போ பில்டிங் கோட்னா என்ன, அப்புறம் ரெகுலேஷன்ஸ் மேம், அதை நீங்கள் உங்களுடைய டிசைன் எப்படி மேம் நீங்கள் என்ஷூர் பண்ணுறீங்க ஆக்சுவலாக? That's a very important question. இப்போ பில்டிங் கோட் இஸ் தேர் ஃபார் அ சர்டன் பர்பஸ். நம்ம வந்து நேஷ்னல் பில்டிங் கோடுன்னு இருக்குது. நேஷ்னல் பில்டிங் கோட் இஸ் அப்ளிகபிள் ஆல் ஓவர் த கண்ட்ரி. இட் இஸ் மெயின்லி அ ரெக்கமெண்டேட்டரி கோட். அது என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இஸ் லெஃப்ட் வித் த லோக்கல் பாடிஸ். ஸோ த நேஷ்னல் பில்டிங் கோட் கவர்ஸ் all aspects of building, starting with the rules for architecture, rules for fire safety, life safety, fire protection, fire prevention, structural design, plumbing. இப்போது plumbing for example நீங்கள் எடுத்திங்கன்னா, இந்த ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க ஒரு பில்டிங்கில், இத்தனை பேர், இத்தனை மென், இத்தனை விமென். அப்போ இத்தனை மென் இருந்தாங்கன்னா இத்தனை யூரினல், இத்தனை வாஷ் பேசன், இத்தனை WC கொடுக்கணும். விமெனுக்கு அதே மாதிரி இத்தனை வாஷ் பேசன், இத்தனை இது திஸ் மச் ஆஃப் ஷவர்ஸ். இப்போ ஃபேக்ட்ரின்னா வந்து அங்கே ஃபேக்ட்ரினா இன்னும் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஹேண்ட் வாஷ் எங்கள் ஃபேக்ட்ரி ஷாப் ஃப்ளோரில் சப்போஸிங் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆர் எனி கைண்ட் ஆஃப் டேஞ்சரஸ் ப்ரோசஸஸ், வாட் எவர் இட் இஸ், ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஐ வாஷு, ஹேண்ட் வாஷு, அதுக்கெல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ தி கோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஃப்ரம் அ ஃபயர், ஃப்ரம் அ லைஃப் சேஃப்டி, ஃப்ரம் என்வாயர்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ, we have to follow the code. So this is national building code. அது இல்லாமல் நமக்கு வந்து சிட்டி டு சிட்டி, முனிசிபாலிட்டி டு முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து டு பஞ்சாயத்து வந்து பில்டிங் கோட்ஸ் இருக்கும். முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு அந்த சிட்டிஸ்க்கு ஒரு கோடு இருக்கும், ஒரு பில்டிங் ரூல்ஸ் இருக்கும். இப்போ வந்து சிஎம்டிஏன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ தட் யூஸ் டு பி அப்ளிகபிள் ஃபார் சென்னை அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ். மதுரை ஆர் திருச்சி ஆர் சேலம் யூஸ் டு பி அ முனிசிபல் கார்பரேஷன். ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்கும், பஞ்சாயத்தில் ரூல்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து தமிழ்நாடுல கம்பைன்ட் டெவலப்மெண்ட் ரூல்ஸ்னு டிஎன்சிடிபிஆர்னு 2019 கொண்டு வந்தாங்க. ஸோ தோஸ் ரூல்ஸ் ஆர் அப்ளிகபிள் அக்ராஸ் த ஹோல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, irrespective of whether it is a city, irrespective of whether it is a municipality, irrespective of whether it is a panchayat. And all the states of India mostly are going towards this concept only. Or a unified set of building rules so that there is no confusion. எந்த ரூல், இது பஞ்சாயத்தா, இது கார்பரேஷனா, என்ன ரூல் அப்ளை ஆகும், அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாமல் ஒரு யூனிஃபைட் பில்டிங் ரூல்ஸ் ஸோ தட் இட் இஸ் அப்ளிகபிள். அதில் வந்து உங்கள் செட்பேக், அதாவது பவுண்ட்ரியிலேருந்து எவ்வளோ இடம் விடணும் பில்டிங்குக்கு. த ரீசன் ஃபார் தட் இஸ், நீங்கள் ரொம்ப கிட்ட பில்டிங்கை கட்டினீங்கன்னா அந்த ஹைட்டுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங்க்கு இன்னொரு பில்டிங்க்கும் சன்லைட் கிடைக்காது, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்காது, வென்டிலேஷன் இருக்காது. ஸோ தட் செட்பேக் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரூல். பில்டிங் டு பில்டிங் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், காம்பவுண்ட் வால் டு த பில்டிங் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். திஸ் என்ஷூர்ஸ் ஃப்ரெஷ் ஏர் அண்ட் சன்லைட் ஃபார் ஆல் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த பில்டிங்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேலே 18 meters ஹைட்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து ஃபயர் டெண்டருக்கு ஆல் அரவுண்ட் த பில்டிங் நீங்கள் கொடுக்கணும். மூவ்மெண்ட்டுக்கு 7.2 meters நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். அதெல்லாம் கொடுக்கலன்னா பில்டிங் அப்ரூவல் வராது. பில்டிங் அப்ரூவல் வரலைன்னா பில்டிங் கட்ட முடியாது. ஸோ தட் இஸ் வாட் பில்டிங் கோட் இஸ். இப்போ இந்த மாதிரி கோட்ஸ் நம்ம எங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம்? இதுக்கு தனியாக புக்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது, நெட்டில் இருக்குது. நீங்கள் வந்து சிஎம்டிஏயோட வெப்சைட்டு போனீங்கன்னா ரூல்ஸ் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டு யூஸ், நீங்கள் பே பண்ண தேவையில்லை. யூ கேன் டவுன்லோட் த ரூல்ஸ் ஃப்ரம் தேர். அதே மாதிரி நீங்கள் வந்து மகாராஷ்டிரா, பாம்பேயோட இதுக்கு, மும்பையோட அவங்க டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் ஃப்ரீ டு யூஸ், ஃப்ரீ டு டவுன்லோட், ஃப்ரீலி அவைலபிள். ஒன்றும் சீக்ரெட்டாக எதுவுமே இல்லை. எவ்ரி திங் இஸ் ட்ரான்ஸ்பரண்ட். ஐ திங்க் தட் இஸ், அது என்ன சொல்கிறதுன்னா, ஐ திங்க் இந்தியா இஸ் த ஒன்லி ட்ரூலி டிஜிட்டல் எக்கானமி இன் திஸ் வேர்ல்டுங்க. இன் திஸ் ஹோல்
out of all the countries in the world, I think we are the only truly digital economy. Our payments, the UPI வந்து அது such a tremendous development in our country, and all even the Western countries are now trying to, so-called developed nations are trying to follow that and copy that same model. So as far as we are concerned, எங்களுக்கு எல்லாமே வந்து is easily available, nothing is secret, amazing amount of transparency. இப்போ environment ministryல towards that sustainability they have brought some certain rules. Square meter to square meter குள்ள building or infrastructure ஏதாவது இருந்ததுன்னா environmental clearanceக்கு போகணும், அதுக்கெல்லாம் செட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டேட் லெவலில் கமிட்டிஸ் இருக்காங்க, நேஷ்னல் லெவலில் கமிட்டிஸ் இருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் வெப்சைட் பரிவேஷன் இருக்குது, அங்கே போய் நீங்கள் யூ கேன் டவுன்லோட் த என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் ஆஃப் எனி ப்ராஜெக்ட். உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் தெரிஞ்சதுன்னா, இல்லை ப்ராப்பர் அண்ட் ப்ராஜெக்ட் யார் டெவலப் பண்ணுறாங்களோ அது தெரிஞ்சதுன்னா, யூ கேன் டவுன்லோட் தட் பர்டிகுலர் EC that is available there. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் என்ன கண்டிஷன்ஸில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட். ஸோ நோபடி கேன் சே அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க ஏதோ பண்ணி வாங்கிட்டாங்க, இவங்க வாங்கினாங்க, அவங்க இது அந்த இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி டவுட்ஸுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அமேசிங் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் in our country. We have to be very, very proud. We are சும்மா பேருக்கு தான் வந்து டெவலப்பிங் நேஷன். அங்கே வந்து we are I am convinced that we are amongst the most progressive and developed nations in this world. மேம், ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்னா என்னங்க மேம் ஆக்சுவலாக? இந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் வந்து இப்போ நீங்கள் ஒரு பாடி எடுத்துருந்தீங்கன்னா, the skeleton, for a human body, the skeleton is the structural system. It is what is the framework that holds up the body together. So அப்படி வந்து the structural system is basically the skeleton of the building. It's only beam and columns. It can be beams and columns. The foundation, beam, column, roofing, truss, steel building, factory buildingsலாம் truss வரும். So that is basically what the structural system is. It is the skeleton that holds up the rest of the building, starting from foundation all the way up to the roof. மேம், ஒரு சைட் அனலைசிஸ் அண்ட் அசஸ்மெண்ட் எப்படி மேம் ஆக்சுவலாக நீங்கள் பார்ப்பீங்க? நீங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் டு விசிட் த சைட், அதை வந்து ஒரு சைட்டை பார்த்து இப்போ என்ன பண்ணலாம், அந்த அசஸ்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க? ஸோ சைட்டில் ஃபஸ்ட்டு அது வந்து சைட்டில் சரௌண்டிங்ஸு, சைட்டை போய் பார்த்துட்டு அக்கம் பக்கம் என்ன இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது, என்ன பில்டிங் இருக்குது, ரோடு எங்கே இருக்குது, வாட்டர் பாடி இருக்கா, செடி கொடி மரம் இருக்கா, ஏதாவது பவர் லைன்ஸ் சைட்டில் கிராஸ் ஆகிட்டுருக்கா, ஹை டென்ஷன் கேபிள்ஸ். ஏன்னா ஹை டென்ஷன் கேபிள் வந்தோன்னா அதுக்கு அடியில் நம்ம கட்ட முடியாது, ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு செட்பேக் இருக்கும். அந்த ஒரு காரிடோர் ஒன்று கொடுத்துட்டு அந்த காரிடோரில் நம்ம வி கேனாட் பில்ட் எனிதிங், வெறும் லேண்ட்ஸ்கேப் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் பார்த்தா தான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த அடுத்த ஸ்டெப்பு வந்து இந்த டோப்போகிராஃபிக்கல் சர்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பவுண்ட்ரி கரெக்டாக எல்லா ஆங்கிள் எல்லாம் வந்து, ஏன்னா எல்லா சைட்டு பியூர் ரெக்டாங்கிளாக இருக்காது, நிறைய கிங்ஸ் இருக்கும், நிஷ் இருக்கும், உள்ளே வரும் வெளியில் போகும், எல்லாம் இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அது டோப்போ சர்வே, அதோட லெவல்ஸ், சைட்டையும் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்காது. சிட்டிலன்னா எஸ் ஒரு அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து வெளியில் ஒரு கொஞ்சம் வில்லேஜ் சைடில் ஏதாவது போனீங்கன்னா சைட்டில் நிறைய லெவல்ஸ் இருக்கும், பள்ளம் இருக்கும், போல்டர்ஸ் இருக்கும், ராக்ஸ் இருக்கும், ஸ்டோன் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக சர்வே பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு எங்கள் ஒரு ட்ராயிங் கைக்கு வந்துடும். அதை வச்சுட்டு வி வில் நோ, சரி இங்கே பள்ளம் இருக்குது, தண்ணி இங்கே வந்து தேங்கும், அதனால் அது வந்து அங்கே பில்டிங் கட்டினா கொஞ்சம் சைட்டை ரேஸ் பண்ணி தான் அங்கே அந்த ஏரியாவில் வந்து கட்ட முடியும். அப்புறம் சாயிலோட ஜியோடெக்னிக்கல் சர்வேன்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது ஒரு போர்ஹோல் ஆட்டம் போட்டுட்டு எங்கே ராக்கு வருது, ஏன்னா வந்து ஃபவுண்டேஷனை வந்து உட்காத்தி வைக்கணுன்னா சீட்டிங் லெவல் ஆஃப் த ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். அதாவது உட்காத்தி வைக்கிறது,
அது வந்து ஃபர்ம் லேயரில் தான் உட்காத்தி வைக்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. இல்லை அப்படி ஒரு ராக் லேயரே இல்லை, ஃபர்ம் லேயரே இல்லைன்னா பைலிங் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டெப்த்துக்கு என்ன டெப்த்துன்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஏன்னா பைலிங் இஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன். ஸோ ஒரு சில 15 மீட்டர்ஸ்க்கு போகலாம், 18 மீட்டர்ஸ்க்கு போகலாம். ஸோ அது தோஸ் ஆர் திங்ஸ். அப்புறம் ஹைட்ரோஜியாலஜிக்கல் சர்வேன்னு ஒன்று இருக்கும். தட் இஸ் தண்ணி எந்த டெப்த்தில் தண்ணி இருக்குது, வாட்டர் டேபிள் எந்த லெவலில் இருக்குது, ஃப்ளட்டிங் வருமா இல்லையா. ஸோ தட் சைட் அனாலிசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் திங்ஸ். ஒன் இஸ் வாட் இஸ் தி சரௌண்டிங் ஏரியாஸ், what is the nature of the activities in the surrounding areas, then what is the boundary, what are the levels in the site, is there rock, what are the trees. You know, or some sites will have old trees, tall trees. அதெல்லாம் வந்து இன்டிஸ்கிரிமினேட்டாக போய் கட் பண்ணி எல்லாம் ஃப்ளாட்டன் பண்ணி பில்டிங் கட்டுறதுல அர்த்தம் இல்லை. ஸோ பிகாஸ் தோஸ் ஆர் ஆல்சோ சஸ்டைனபிலிட்டி இஷ்யூஸ். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சுட்டு அனலைஸ் பண்ணி, தென் வி வில் கம் அப் வித் அ கான்செப்ட் ஃபார் த பில்டிங். மேம் நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அண்டு கொலாபரேஷன் மேம். ஸோ எப்படி நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் டிசைனை கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் டீம் வந்து கொலாபரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க மேம்? ஆக்சுவலாக see, out of all the professions that we can think of, possibly with the exception of medicine, I think architecture gives the maximum opportunity for collaboration. You know, that's why we call ourselves a multidisciplinary profession. It is not only ஒரு அந்த இன்புட், இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்புட்டோ, எலக்ட்ரிக்கல் இன்புட்டோ, ஏசி இன்புட்டோ அதெல்லாம் இல்லாமல் அ பில்டிங் இஸ் நாட் கம்ப்ளீட். ஸோ it is necessarily, design is necessarily a collaborative process. Always வந்து ஒர்க் ஷாப்பில் தான் வந்து, when I say ஒர்க் ஷாப், நான் வந்து ஒரு இது இல்லை கார்பெண்ட்ரி ஒர்க் ஷாப்னு சொல்ல, இட்ஸ் அ ஒர்க் ஷாப் ஆஸ் அ ப்ரோசஸ். So we will always get in the beginning stages of the project and all critical milestones la, always the entire team will be in one room trying to do all the coordination. இப்போ ஒரு பில்டிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு பீம் டெப்த், ஒரு சப்போஸிங் ஒரு ஹைட் ஆஃப் த ஒரு ஃப்ளோர், ஒரு மாடின்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு இன்டீரியர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஃபார் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு 4 மீட்டர்ஸ் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பீம் வந்து மேபி 600 mm இருக்கலாம். ஸோ அந்த பீமுக்கு அடியில் நமக்கு வந்து ஒரு 3.4 மீட்டர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ 3.4 மீட்டர்ஸ், அப்புறம் ஒரு ஃபால் சீலிங் சப்போஸிங், ஸோ ஒரு 9 அடி ஃபால் சீலிங் இருந்தால் நல்ல ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். ஸோ 2.7 மீட்டர்ஸ். ஸோ அந்த பேலன்ஸ் 700 mm இருக்கும், 3.4 to 2.7. அதில் வந்து எல்லாமே நம்ம ஃபயரு, எலக்ட்ரிக்கல், ஏசி எல்லாமே அந்த 2 அடி 700 mm, லிட்டில் மோர் தென் 2 feet, இந்த 2 அடிக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம அகாமடேட் பண்ணணும். அது கோஆர்டினேட் பண்ணாமல் பண்ண முடியாது. அட் சம் பாயிண்ட் இன் டைம் வி மே ரியலைஸ் இந்த 700 mm பத்தாது, இது இத்தனை சர்வீசஸ் ரன் பண்ணணும், இத்தனை இது பண்ணணும்னா அது பத்தாது. தென் வி வில் கோ பேக் டு த ஸ்ட்ரக்சரல் கை அண்ட் சே, நான் வந்து 600 mm பீம் உனக்கு கொடுக்க முடியாது, நீ 500ல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோ. ஸோ அவர் வந்து திருப்பி டிசைனில் போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அன் ஐட்ரேட்டிவ் கொலாபரேட்டிவ் ப்ரோசஸ். ஸோ அந்த அண்ட் ஐட்ரேட்டிவ் கொலாபரேட்டிவ் ப்ரோசஸ்னால் கம்யூனிகேஷன் இல்லாமல் பண்ணவே முடியாது. we have to be able to express what is the requirement in a way that that other person understands. இப்போ எங்கள் டீமில் வந்து the overall head will be the architect, and because we are அந்த multidisciplinary studies, எங்கே இதுவே கரிக்குலமே அப்படி தான் இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசைன், தியரி ஆஃப் டிசைன், சோஷியாலஜி, ஒரு 4 செமஸ்டர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பண்ணுவோம். டீட்டெயில்டாக இல்லை, பட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் தட் கோஸ் இன் டு அ பில்டிங் இஸ். ஸோ ஒரு 4 செமஸ்டர் 6 செமஸ்டர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பண்ணுவோம், 2 செமஸ்டர் எலக்ட்ரிக்கல் டிசைன் பண்ணுவோம், 2 செமஸ்டர் ஏசி பண்ணுவோம்,
அக்கூஸ்டிக்ஸு, லேண்ட்ஸ்கேப்பு எல்லாமே எல்லாம் அந்த அந்த 5 வருஷத்தில் 10 செமஸ்டரில் எல்லா சப்ஜெக்டும் டச் பண்ணுவோம். ஸோ வி ஹாவ் அ ப்ராட் பேஸ்ட் நாலேஜ் ஆஃப் மோஸ்ட் சிஸ்டம்ஸ் தட் கோ இன் டு அ பில்டிங். ஸோ த ஆர்கிடெக்ட் வில் பி த ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்போ the structural guy may not understand AC guy may not understand plumbing. AC guy will understand plumbing, but AC guy may not understand structure. So that communication between the different team members, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு என்ன வேணும், என்ன மினிமம், எனக்கு வந்து நீ எனக்கு 400 mm பீம் கொடுன்னா நான் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னு ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் ஃபார் எவ்ரி டீம் மெம்பர் தேர் சப்ஜெக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த அந்த சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு we have to be able to communicate and collaborate together, because architecture is basically a collaborative profession. Similarly with the client, அவங்க ஏதோ கேட்பாங்க, சம்டைம்ஸ் இட் மே பி பாசிபிள், மே நாட் பி பாசிபிள். மேம் அதுதான் ஆக்சுவலாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஆக்சுவலாக? ஏன்னா கிளைண்ட் அதை பற்றி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு 1 year போகுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 6 months கழிச்சு மேம் இதை மாற்றி கொடுங்க, இந்த டிசைனுக்கு மாற்றுங்க அப்படின்வாங்க. See, ஒரு we are quite flexible, and டிசைன் ஸ்டேஜில் சேஞ்சஸ் வந்ததுன்னா மேஜராக இல்லைன்னா we will accommodate the change. மேஜர் சேஞ்சஸ்னால் வந்து நாங்கள் கிளைண்ட்டோட உட்காந்து சொல்லுவோம், அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் ஆகலைன்னா நம்ம வந்து அவங்க வழிக்கு போயிடணும். பிகாஸ் we are a சர்வீஸ் ப்ரொவைடருங்க. எங்களுக்கு வந்து because we are in a service industry, the client is the most important. So we have to convince them. If we cannot convince them, we have to go. But whatever it is, we have to meet the client at some mutually agreed point, convince them and go ahead with doing what we have to do. மேம் ஆக்சுவலாக இன்றைக்கி கரண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குதுங்க. அதில் நீங்கள் எப்படி மேம் ஆக்சுவலாக ஸ்டே பண்ணுறீங்க ஆக்சுவலாக? See, that is very important, that we have to stay abreast and keep up with whatever the technological advances, the new materials, all the things that are happening. So ஒரு continuing education is something that is very important. So எங்கள் ஆஃபீஸில் we take that very seriously. நான் வந்து I am personally invested in making sure that my team members are aware of the latest trends in the industry, are aware of what the latest materials are, whatever technological advances. So we always we are very aware of different seminars, different webinars, whatever are happening in the industry. நான் வந்து I get people, product manufacturers on regular basis வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு செமினார் கொடுக்கறது, எங்கள் ஆர்கிடெக்ட்ஸ்க்கோ எங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கோ ஏசி ஆர் எலக்ட்ரிக்கல் பீப்புள் அவங்களுக்கு எல்லாருக்கும் செமினார் நடத்துறது, நியூ டெக்னாலஜிஸ் என்ன இருக்குங்கிறதுக்கு ஒரு டியூட்டோரியல் ஆட்டம் நடத்துறது, ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் வாட் எவர் இட் இஸ். அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம வந்து ஒரு 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 ப்ரோசஸ் ஆட்டம் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். யூஸ்வலி ஒரு சாட்டர்டே ஆமாம் 11 to 12 ஒரு ஸ்லாட்டில் we try to have some things, some structural people வந்து ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை ஃபயர் கம்பெனிஸ்லேருந்து வந்து ஒரு செமினார் நடத்துவாங்க, ஏசி பீப்புள். அண்ட் ஏசி எலக்ட்ரிக்கல் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ஃபயர் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக செமினார்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும். ஹீட் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங். ஆமாம், ஹீட்டிங் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங், HVAC. ஸோ அதில் வந்து அந்த பர்டிகுலர் டாபிக்ஸில் வந்து ப்ளம்பிங் கூட அந்த பர்டிகுலர் டாபிக்ஸில் நிறைய செமினார்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆன்லைனும் இருக்கும், ஆஃப்லைனும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அனுப்புவோம். we will send our people to attend these seminars. அதோட சப்ஸ்கிரிப்ஷனோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயோ வந்து will be taken up by the office, and we will send our people on duty கொடுத்துட்டு we will send them. ஸோ இப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க? ஆமாம், பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். முன்னாடியெல்லாம் சொல்லுவோம், மெடிசன் படித்தா ரொம்ப கஷ்டம், படிச்சுட்டே தான் இருக்கணும், நிறுத்த முடியாது. அது
பட் தட் இஸ் ட்ரூ ஆஃப் எனி ப்ரொஃபஷனுங்க. இல்லை ப்ரொஃபஷனல் நீங்கள் அதுதாங்க மேம். கண்டினியூ எஜுகேஷன் ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் மேம், உங்களுடைய அனுபவங்களை எது மேம் ஆக்சுவலாக பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து we to practice the profession of architecture we have to have registration with the Council of Architecture. அது வந்து that there is no compromise on that. So that is the primary professional certification for architects. Council of Architecture ஒரு registration number கொடுத்துருவாங்க. அது வந்து we have to keep renewing that registration. So that is a given. அது இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ்னு ஒரு பாடி இருக்குது. தட் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் பாடி, தட் இஸ் அ அசோசியேஷன் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. அதுலேயும் மெம்பர்ஷிப் வாங்கலாம். அங்கே வந்து ஒரு இது நியூஸ் லெட்டர் இருக்குது. தே ஆல்சோ ஹாவ் டிஃப்ரெண்ட் அந்த எவ்ரி இயர் ஆனுவல் கன்வென்ஷன் இருக்குது. அந்த கன்வென்ஷனில் தெர் இஸ் யூஸ்வலி அ பில்டிங் மெட்டீரியல்ஸ் எக்ஸிபிஷன், நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அண்ட் தோஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ அட்டெண்டிங் த நேஷ்னல் கன்வென்ஷன், அது இல்லாமல் ரீஜனல் கன்வென்ஷன் இருக்கும், ஸ்டேட் லெவல் கன்வென்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தோஸ் ஆர் திங்ஸ் தட் பீப்புள் வில் கீப் அட்டெண்டிங், கம்மிங் டு நோ, இன்ட்ராக்டிங் வித் பீப்புள். நிறைய இன்ட்ராக்ஷன்லேயே நிறைய வந்து கற்றுக்கலாம் நம்ம. ஸோ இன்ட்ராக்டிங் வித் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரொஃபஷன். அது இல்லாமல் தெர் ஆர் அதர் அந்த FSAIன்னு ஒன்று இருக்குது, Fire and Safety Association of India. They also run a lot of these educational programs, continual education programs, run a lot of seminars, many online and well done online seminars. So it's just good to attend all those things and, you know, continually keep certifying ourselves over and above the primary certification, which is the registration with the Council of Architecture. So that is what. Yes. ஸோ பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் பற்றியும், அப்புறம் டிசைன், அப்புறம் கிளைண்ட்டோடைய ஃபீட்பேக்ஸு, தென் பார்த்திங்கன்னா நம்ம சைட் விசிட், சைட்டில் நம்ம என்னெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பயனுள்ள தகவலை வந்து மேம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் நம்ம.